ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஐயோ மாமா, பரவாயில்ல மாமா. ஏன் பாரா பாரா, ஆத்தாளுக்கு மகனுக்கும் மூக்குல வேர்க்குதே. அன்னைக்கு ஒரு பெரிய மனுஷன் தனமா நடந்திருந்தா இன்னைக்கு இந்த சின்ன பையன்கிட்ட ஏங்க அசிங்கப்பட போறாரு? அப்படி போடுற மாப்பிள. பெரிய மனுஷங்கிறது பேச்சுல மட்டும் இருக்கக்கூடாது, நடத்தையிலையும் இருக்கணும். அதானே, பெரிய மனுஷங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம். வீடேறி வந்தா அடிக்கலாம், அப்புறமா வந்து மன்னிப்பு கேட்கலாம். ஆனா சின்ன பையனுக்கு மான ரோசம் இதெல்லாம் இருக்க கூடாது. ஏக்கா, அது ஒண்ணு இல்லக்கா, அது அவங்க பணக்காரங்கல, நாம ஒண்ணு இல்லாதவங்க. அதான் மானரோஷம் இல்ல நினைச்சிட்டு இருக்காங்க போல. நான் பண்ணது தப்புதான். அதுக்கு பிராயச்சித்தமா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஐயோ, நியாயமா பார்த்தா அன்னைக்கு எனக்கு கொடுத்தத நான் திருப்பி கொடுக்கணும். வயசுல பெரியவங்களா போயிட்டீங்களே, நானும் அந்த அளவுக்கு தரங்கட்டவன் கிடையாது. நீங்க இப்போ மன்னிப்பு கேட்க தானே வந்தீங்க, அத வாயால கேட்காம என் கால்ல விழுந்து கேளுங்க. ஏய் வடிவேலு, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. டேய், நான் அப்படிதான்டா பேசுவேன். அசிங்கப்பட்டது நான் தானே. நீ மூடிட்டு இரு. வடிவேலு, பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுறது? இங்க பாருங்கப்பா, என் மனசு கஷ்டப்பட்டிருக்கேன், வழியில பேசுறேன், பேச விடுங்க, அப்பதான் வலி குறையும். அண்ணே, பாட்டி வா. அப்பச்சி. இப்ப மாப்பிள்ள பொண்ணுக்கு மாலை போடட்டும். கரண், என்னப்பா? கரண், 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 நீ ஸ்டாப் பண்ணாத, மாலைய போடு. இங்க பாரு, பிரீதா வந்துட்டா. ஆனா அவ இதுவரைக்கும் அவ உன்னை காதலிக்கிறாங்கறத சொல்லவே இல்ல. நம்ம எப்படி பிளானிங் பண்ணமோ அப்படிதான் செய்யணும். நீ முதல்ல மாலைய போடு, அப்புறம் பாரு. நீ மாலை போடுறத அவ பார்த்த உடனே அவ இங்க ஓடி வந்து அதுக்கப்புறம் தான் அவ கல்யாணத்தை நிறுத்துவா. சோ ப்ளீஸ் மாலைய போடு, ஸ்டாப் பண்ணாத. நான் என்ன சொல்றேனோ அதை கேளு. பிரீதா உனக்கு சொந்தமாகணும்னு நீ நினைக்கிறல்ல, அப்ப மாலைய போடு கரண்.
சொல்லு பிரீதா, ஏதாவது சொல்லு சொல்லு. இப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றது அம்மாவுக்கு தெரிஞ்சா உங்களையும் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடும் சார். அதனாலதான் சார் சொல்றேன். இந்த நிலைமையில கூட அம்மாவோட உத்தரவாதத்தை காப்பாத்துன்னு என் பொண்ணு நினைக்கிறான். நானும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிதான். மயிலே, நீ சொல்றது சரிதாம்மா. நானும் வர்றதுனால உங்க அம்மாவுக்கு கோபம் தான் அதிகமாகும். நீ போயிட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வா. சரிங்க சார். மயிலு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்ப வந்த? இப்பதான்க்கா. ஜீவா சார் எப்படி இருக்காரு? பரவாயில்லக்கா, உயிருக்கு ஆபத்து இல்ல. சின்ன பிரச்சனை தான், சரி பண்ணிடலான்னு டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் மயில. அது சரி, எதுக்கு இவ்ளோ பெரிய பேக் எடுத்துட்டு போற? இதுல எங்க 2 பேரோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு இவ்ளோ ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும்? அக்கா, ஜீவாக்கு முழுசா குணமாகிற வரைக்கும் நான் எங்க இன்ஸ்பெக்டர் வீட்ல தான்க்கா இருக்க போறேன். இவனுக்கு எது திருக்கு பிடிச்சிருக்காடி? அந்த ஆள் வீட்டுல போய் தங்குறங்கறா? புத்தி இருக்கிற யாராவது செய்யற காரியமா அது? அம்மா, அவ மாடியில கூட இருக்க கூடாதுன்னு நீ தானே சண்டை போட்ட. இப்ப வேற எங்கேயோ போய் தங்கினா உனக்கு என்னம்மா? இவ மேல இருக்கிற அக்கறையில நான் பேசல. என் கண்ணு முன்னாடி இவ வராம வேற எங்கேயாவது போய் தொலைஞ்சா எனக்கு நல்லதுதான். இவ பண்ண அசிங்கம் நமக்குள்ள இருக்காம இப்ப ஊருக்கே தெரிஞ்சிரும்டி. நம்ம குடும்பத்தோட கௌரவம் மரியாதை சந்தி சிரிச்சிரும். இவ மாடியிலே இருந்தா எல்லா அசிங்கமும் இந்த மேல் வீடு கீழ் வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா உறவே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் இவளோட முடிவுல நம்ம தலையிட முடியாதுல்ல. இவ எடுக்கிற முடிவு நம்மள அவமானப்படுத்தும்னா தலையிட்டு தான் ஆகணும். இவ வேற ஏதாவது ஊருக்கு போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல. அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுல போய் தங்கணும்னு சொல்றாளே, அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? மித்ரா, சொல்றேன்ல, முதல்ல அழுகி நிறுத்துறியா ப்ளீஸ்? நீ எதுக்காக அழுகிறன்னு எனக்கு தெரியும். எல்லாம் என்னால வந்ததுதான். அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். உங்க சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் வினய். அப்புறம் வேற என்ன வேணும்? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி பண்ற? கொஞ்ச நாளா நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க என்ன அவாய்ட் பண்ணியே போயிட்டு இருக்கீங்க. நானா உங்ககிட்ட பேச வந்தாலும் ஒதுங்கி போறீங்க. சரி, என் மேலதான் உங்களுக்கு ஏதோ கோவம். ஆனா என் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? அவங்க கிட்ட ஏன் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க? யார் அப்படி சொன்னா? நீயே எதையாவது நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட நல்லா தான் பேசினேன். சும்மா சொல்லாதீங்க. என் அப்பா அம்மாவே வந்து என்கிட்ட கேட்டாங்க, மாப்பிள்ளைக்கு உனக்கும் பிரச்சனையான. நான் நல்லா தான் பேசினேன் மித்ரா. அவங்க அதுக்கு மேல எதிர்பார்த்தாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் சொல்றேன் வினய், நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. சரி, நான் ரொம்ப தான் மாறிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? பாத்தீங்களா, சாதாரணமா கேட்டதுக்கு இப்படி கோவப்படுறீங்க. அந்த தீபிகா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் பண்றீங்க. என்னையே அடிக்க கை வாங்கிட்டீங்க. வினய், என்ன ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? மித்ரா, அது முடிஞ்சு போன கதை.
அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல. வேற என்ன? சாரி கேட்டா முடிஞ்சு போச்சா? பின் என்ன பண்ணணுங்கிற? தீபிகா இந்த வீட்டை விட்டு போன வினய். அவ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கும் போது நீங்க அவளை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. அவ இந்த வீட்ல இருந்தா தேவையில்லாம பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? வினய், எனக்கு புரியுது. அவ அப்பா அம்மா இறந்ததுக்கு நீங்க தான் காரணம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க டிரைவ் பண்ணும்போது ஒரு மாடு குறுக்க வந்துருச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? தேவையில்லாத குற்ற உணர்ச்சியால நமக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். ப்ளீஸ் வினய், அவகிட்ட போய் வெளியே எங்கேயாவது தங்க சொல்லுங்க. எனக்காக, நம்ம குழந்தைக்காக இதை செய்யுங்க ப்ளீஸ். இல்லம்மா, முடியாது. நான் இங்க இருந்து போகணும்னா ஒண்ணு சாருவோட போறேன், இல்ல ஆதிராவோட லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டு நீங்க குடுக்கிற 1 கோடி ரூபாவோட போறேன். அகிலா, நான் என் உயிரை எங்க விட்டாலும் விடுவனே தவிர உன் கூட நான் வர மாட்டேன். அப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு ஆப்ஷன் தாமா, கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு உங்க பொண்ணோட பேரை நீங்களே கெடுத்துக்கணும். என்ன சொல்றீங்க? இவன் ஒரு ராட்சசம்மா, சொன்னதெல்லாம் வேற அப்படியே செய்வான். எனக்காக நீங்க ஆதிராவோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. எல்லாம் என்னாலதான். நான் உயிரோட இல்லைன்னா இந்த வீட்டோட மானம் போகாது இல்ல, ஆதிராவோட வாழ்க்கையே கெடாது. யாருக்கும் தொந்தரவு இல்லாம நானே செத்து போறேம்மா. சாருமதி, சாருமதி, இல்ல போகாத. அறிவு இருக்கா உனக்கு? வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? இந்த காலத்து பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லா பிரச்சனைக்கும் சாகிறது தான் தீர்வுனா தினமும் லட்சக்கணக்கான பேர் சாகணும். எந்த கஷ்டம் வந்தாலும் நின்னு வாழ்ந்து காட்டணும். இந்த மாதிரி இன்னொரு முறை பேசாத சாருமதி. சரி அகிலா, நீ கேட்ட பணத்தையே 1 கோடி ரூபாவ கல்யாண மேடையில வச்சு கொடுக்கறேன். அம்மா, நான் கொடுக்கற அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு போறேன்னு, சாருமதிய பத்தி இனிமே யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. இந்த விஷயம் நம்ம 4 பேர் மத்தியில முடிஞ்சு போகணும். வெளியே போக கூடாது. சத்தியம் பண்ண அகிலா. சாருமதி என் கூட வரலைனாலும் எனக்கு கோடி ரூபாய் வரப்போகுது. இவளோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது, எனக்கு அது போதுமா? சரி. மா, இவன் ஏற்கனவே உங்க மேல சத்தியம் பண்ணி போய் சொல்லிருக்கான். அது மறந்துட்டீங்களா? திரும்ப திரும்ப எப்படிதான் அவனை நம்புறீங்க? ஆதிரா, மனுஷனா கொஞ்சமாச்சும் நம்பிக்கை இருக்கணும் ஆதிரா. நீதான் மனுஷனே கிடையாது. Thank you. சரி, ஓகே, உங்க திருப்திக்காக மாப்பிள்ளை அழிச்சுன்னு வாங்கோ. இதோ இப்போ வந்துருவாரு. गुरुदेवता जय नमः नमस्कारान् समर्पयामि अक्षतान् गृहीत्वा आधारहस्तये नमः नमस्करोमि गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा पुष्पतमं किंगो गुरु साक्षात् परब्रह्मा तस्मै. நடக்காத கல்யாணத்துக்கு இதெல்லாம் எதுக்கு?
ஓகே, டாடியோட ஆசைக்காக நாம இதெல்லாம் செய்வோம். சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தஜே நமஹ. மகாகணபதஜே ஸ்வாஹா. அந்த புஷ்பத்தை அதுல போடுங்கோ. மகாகணபதஜே நமோ நமஹ. ஏகதந்தம் துர்கஸ்தம் பாடமங்களாரணம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜே போடுங்கோ. ஏகதந்தா மா ஒன்னு அழிச்சுன்னு வாங்கோ. ஓம் ஸ்ரீம். மாறி கண்டிப்பா மணமேடைக்கு வரமாட்டா. அவ எங்கேயாவது ஓடி போயிருப்பா. தெய்வானே போய் மாறி அழைச்சிட்டு வா. இதோ கூட்டிட்டு வரேன்பா. ஏண்டி எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருக்க, போய் மாரிய கூட்டிட்டு வரக்கூடாதா? லம்போதராஜ ஸ்வாஹா. விகடாய ஸ்வாஹா. சித்தராஜாய ஸ்வாஹா. விநாயகாய ஸ்வாஹா. மாப்பிள்ளை ஹீரோ மாதிரி இருக்காங்கல. மாரி எங்கம்மா? இந்த வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காமா. இந்த நேரத்துல எங்க போனா? என்னது பூவெல்லாம் அப்படியே இருக்கு, இன்னும் அலங்காரம் முடியலையா? இன்னும் அலங்காரம் முடியலமா, அதுக்குள்ளதான் மாறி இதோ வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இந்த நேரத்துல எங்க போனான்னு தெரியலையே. ஏகதந்தாய நமோ நமஹ. வக்ரதுண்டாய நமோ நமஹ. சூர்பகர்ணாய நமஹ. லம்போதராய நமஹ. விகடாய நமஹ. மாரி வைஸ்வானராஜ வித்மஹே லாலிலாய தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மாரி 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 எங்க போனானே தெரியலையே. என்ன நாடி ஆயிட்டே இருக்கு, பொண்ணு இன்னும் வரலையே, சீக்கிரம் விஷ்ணு வாங்கோ. இதுங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா நீ உள்ள போய் இருக்கிற வேலையெல்லாம் பாரு, அண்ணனுக்கு நான் பரிமாறிக்கிறேன். நம்ம வீட்டை காலி பண்ணணும்னு அந்த ஆள் நினைக்கிறான்ல, அவனை நான் காலி பண்றேன். சட்டப்படி இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆமாண்ணா, ஏன் நீ எப்பவுமே தனியா வர? அண்ணியும் கூட்டிட்டு வரலாம்ல. ஏய் நீ முதல்ல படிப்போ. ஏன்க்கா என்ன விரட்டிட்டே இருக்க? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? உன்னை போன்னு சொன்னேன்ல. சக்தி, வீட்ல அத்துமீறி நுழைஞ்சு அவ்வளவு கரெக்டா பண்ணிருக்காங்க. உடனே எனக்கு கால் பண்றது இல்ல, இவ்வளவு லேட்டா தான் சொல்லுவியா? இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, நம்ம கேஸ் போட்டே ஆகணும். அண்ணா நான் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் அம்மா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக அவங்க செய்யறதை சகிச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு தானே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ என்ன சொல்றியோ அதையே பண்றேன். சக்தி, இவ்வளவு நாள் சும்மா இருந்தது போதும். லீகலா பார்த்தா இது உங்களுக்கு சேர வேண்டிய இடம். நீ கேஸ் போடு சக்தி, அது நடத்தி கொடுக்க தான் நான் இருக்கேன். வேற எதுக்கு யோசிக்கணும்? என்ன கொஞ்சம் போட்டுக்கப்பா. இல்லம்மா போதும், கொஞ்சம் இல்லம்மா வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அண்ணா நீ சார் வீட்டு வழியாவா போற? ஆமாமா, உனக்கு சாரை பார்க்கணும்னா என் கூட வா, உன்னை டிராப் பண்ணிட்டே நான் போறேன். சரிண்ணா, நானும் வரேன். ம். மா, அப்ப நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. அம்மா நானும் சார் வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா.
இவ என்ன இப்படி சேர்ல ஏறி நின்னுட்டு இருக்கா? இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஐயோ வேம்பு சார் பிடிங்க 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 ஐயோ ஐயோ இடுப்பு போச்சு. வேம்பு சார் நான் விழும்போது பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கீங்க, வந்து பிடிக்க கூடாதா? நீ எப்பவுமே இப்படிதான் வாக்கு போக்கு இல்லாம ஏறி விழுவ. உன்னை ஒவ்வொரு தடவையும் வந்து பிடிக்கணுமா? வேணும்னே யாராவது ஏறுவாங்களா? டியூப் லைட் சரியா வேலை செய்யல, அத சரி செய்யலாம் தான் ஏறினேன். டியூப்லைட் ஒழுங்கா வேலை செய்யலனா நம்பர் 9க்கு போன் பண்ணி ஹவுஸ் கீப்பிங்க வர சொல்லி இருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு நீ இப்படி ஏறி திருகுனா அப்படிதான் ஆகும். நீ வேணும்னே இப்படி ஏறி அடிக்கடி விழுவ. அப்பெல்லாம் நான் வந்து உன்னை பிடிக்கணுமா? அதான் நான் நின்னு வேடிக்கை பார்த்தேன். அப்பதான் மறுபடியும் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். சரி சரி, டிஃபன் ரெடியா இருக்கு. சீக்கிரமா சாப்பிட்டு வந்து நேரத்தோட தூங்குனாதான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு போட்டிக்கு ரெடியாக முடியும். வா. என்னால முடியல வேம்பு சார், இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. பூமி என்ன சொல்ற? ஹலோ ஸ்வேதா, நீங்க யார் பேசுறது? என்ன கண்ணு ஸ்வேதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க யாரு? நானா? நான் உங்க பெரியம்மா. பெரியம்மாவா? இது வரைக்கும் எனக்கு அப்படி யாரும் இல்லையே. இனிமே இருக்காங்கன்னு வச்சுக்க. சரி, இந்த நேரத்துல எதுக்கு கூப்பிட்டீங்க? சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாம் சந்தோஷமா இருந்தியா? நான் ஃபங்க்ஷனுக்கு போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீதான் உங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதல்ல? ஆமா, ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னா. எங்க அம்மா சொன்னாங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. ஐயோ, போன் கட் ஆயிடுச்சு. என்ன போன் போக மாட்டேங்குது? எனக்கு யாரு போன் பண்ணிருப்பா? பெரியம்மான்னு சொல்றாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணுமே புரியலையே. அம்மா, இப்ப போன் பண்ணவங்க யாருன்னு தெரியல. ஆனா என்கிட்ட பிரியமா பேசுறாங்க. அம்மா, அவங்க யாரும்மா? ஸ்வேதாவோட வாழ்க்கையில இனிமே எந்த சந்தோஷமும் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன் போது அப்புறம் இந்த சாந்தி முகூர்த்தத்தை மட்டும் நடக்க விட்டுருவேனா? முதலிரவு அதுவுமா ஏன் கிச்சன்ல வந்து படுத்திருந்த? இதுதான் சரி. கார்த்திக், கார்த்திக், என்ன நடக்குதுங்க? வானதி எங்க? அவ எங்க போனான்னு யாருமே தெரியலங்கிறாங்க. காலையில எந்திரிச்சோடனே நீ பாத்திருப்பல்ல? இல்லம்மா, நான் எந்திரிக்கிறப்ப வானதி ரூம்லயே இல்லம்மா.
கிச்சன்ல ஏதாச்சும் வேலையா இருப்பான்னு நினைச்சு வந்து பார்த்தா அங்கேயே அவளை காணுமா? ஐயோ ஐயோ வானதி காணோம்னா அப்படி எங்கதான் போயிருப்பா அவ? அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. நான் ஜீவா அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணி வெளியே போனப்போ வாட்ச்மேன் ஏதாவது பார்த்தாரான்னு கேட்க சொல்லிருக்கேன். அண்ணன் கேட்டுட்டு வரட்டும், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னாச்சுன்னு வாட்ச்மேன் கிட்ட கேட்டியா? கேட்டேன் ஸ்வேதா. காலையில ஒரு டியூட்டிக்கு வந்தக்கு அப்புறமா வீட்ல இருந்து வெளியில யாரும் போலன்றாரு. ஜீவா நீ முதல்ல வானதிக்கு போன் பண்ணி பாரு. இதோ பண்றமா. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. ஐயோ அவர் சொல்றத வச்சு பார்த்தா அண்ணி ராத்திரி இங்க இருந்து போயிட்டாங்கன்னு தோணுது. என்ன சொல்ற? யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்காம அப்புறம் ஏன் அவ எதுக்காக இங்க இருந்து போகணும்? அதாம்மா எனக்கும் ஒண்ணும் புரியல. ஒருவேளை வீட்டுல நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு இங்க இருக்க விருப்பம் இல்லாம போயிருப்பாளோன்னு பயமா இருக்கு. எனக்கும் அப்படிதாங்க சம்பந்தி தோணுது. நேத்து இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததுங்களே, அவ முகமே சரியில்லைங்க, ரொம்ப கவலையா தான் இருந்தா. நேத்து முழுக்க அவ சாப்பிட கூட இல்லைங்க. நானும் எத்தனையோ முறை அவகிட்ட சொல்லிட்டேன், எந்த கவலையா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ மனசுல போட்டுக்காதம்மா, என்கிட்ட சொல்லுன்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அவங்க அப்பா வேற ஊர்ல இல்லைங்க. இந்த மாதிரி நேரத்துல இப்படி நடந்து போச்சு. அவர் வந்து பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவுக்கும் வந்துட வேண்டாம். அம்மா கண்டிப்பா வானதி உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாமா. உங்ககிட்ட அவ ஏதாவது சொன்னால? கடைசியா அவளை எப்ப பாத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிரதிபா என்ன டான்ஸ் இது? என்னடா ஹரி சார் அமர்க்கப்படுத்துறாரு? இந்த வயசுல இப்படி ஆடுறாரு? ஆமா சோனியா மேம் ஈக்குவலாவே டான்ஸ் ஆடுறாரு.
குட் மார்னிங் மேம். மார்னிங். எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? கும்பலா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் மேம். ஆமால. அப்போ திவ்யோட ரிசல்ட் வந்திருக்கும். எப்படி மறந்த? கொஞ்சம் தள்ளுங்க. எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே திவ்யா. நீ பாஸ் ஆயிட்டடா. நான் தான் மறந்துட்டேன். இவ்வளவுமா இன்னும் ரிசல்ட் பார்க்காம இருக்கா? பாஸ் பண்ணிட்டேன்னு கால் பண்ணி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளா? சரி, நாமளே கால் பண்ணலாம். ரஜினி அக்கா. அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து உள்ள துணி மடிச்சிட்டு. அப்போ உனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல? உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? எக்ஸாமே ஞாபகம் இல்ல, ரிசல்ட் எல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஐயோ அக்கா, சாரிக்கா. உன் சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உன் ரிசல்ட். அத சொல்லதான் உன்னை கூப்பிட்டேன். சொல்லுக்கா. நான் பாஸ் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் பாஸ் ஆயிட்டேன்லக்கா. ஆமா, பாஸ் ஆயிட்டேன். எஸ், சொன்னல, எனக்கு தெரியும். நான் தான் நல்லா எழுதுனேனே. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா? தேங்க்யூக்கா. சரி சரி, ரொம்ப குதிக்காத. இது பிரிலிமினரி மட்டும் தான். வரிசையா இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் ரெடி ஆயிக்கோ. அடுத்த லெவலுக்கு ஒழுங்கா ப்ரிப்பேர் ஆகணும், புரியுதா? அடுப்படியிலே நின்னுக்கிட்டு அதையும் மறந்துடாத. அக்கா, இல்லக்கா, நான் மறக்க மாட்டேன். நிச்சயம் மறக்க மாட்டேன். ப்ரிப்பேர் பண்ணுவேன்க்கா. சரி, நான் வைக்கிறேன். சரிக்கா. சரி, பண்றேன்க்கா. சரிக்கா, நிச்சயம் பண்றேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்க ஏன் இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை? அபி, சொல்லு சஞ்சீவ். வர்மா ஆஃபீஸ் போனதும் இந்த 5 கோடியை வாங்கிட்டு மீதி பணத்துக்கு டைம் கொடுக்குறானான்னு பார்ப்போம். கொடுக்கலன்னா விட்டுரு. எனக்காக நீ வர்மா கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். வேண்டாம் சஞ்சீவ், நீ சும்மா இரு, நானே பேசிக்கிறேன். என்ன? இல்ல, நம்ம ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கோமே, எங்க போறோம்? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பியா? மா, உன்கிட்ட சொன்னா மட்டும் அப்படியே ஞாபகத்துல வச்சுப்பியா? பேசாம வாமா, சும்மா. சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன், சொல்றியா? என்ன? நீ யாரு? ஐயோ, சாவடிக்கிறாங்களே. இங்க பாரு, நான் இருக்கிற டென்ஷன்ல நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த, நானே உன்னை சாவடிச்சிருவேன். பேசாம வா. சரி. என்னாச்சு? தெரியல சார், ஆட்டோ திடீர்னு நின்னுருச்சு. நான் என்னன்னு பாத்துறேன் சார். ஒரு நிமிஷம் சார், நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்.
ஹலோ. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மேடம், அந்த அபிய சஞ்சீவன் நான் தான் ஆட்டோல கூட்டிட்டு வந்திருக்கேன். என் மேல சந்தேகம் வரல. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். மேடம், வலசர வாக்க மேடம். மேடம். தங்கம் வா. ஹெட்டு ரைட்ரு வாங்க வாங்க. ஐயோ, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா மேடம்? இந்த நிலைமையில உட்காந்துங்கன்னு நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? உங்களால் எப்படி மேடம் சிரிக்க முடியுது? என்ன அப்புறம் என்ன கேட்டு ரைட்ரு நான் இல்லன்னு தொல்ல போயிடுச்சுன்னு ஜாலியா இருக்கிறீங்க போலகுதே. ஏன் மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். மேடம், எங்களாலே தாங்க முடியல. நீங்க எப்படி இதெல்லாம் ஏத்துக்கிட்டீங்க மேடம்? என்ன பண்ண முடியும், கஷ்டமா தான் இருக்குது. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிரும். நீங்க இல்லாம ஸ்டேஷனே வெறுமையா இருக்கு மேடம். தங்கம், என்ன இதெல்லாம்? ஆமா மேடம், போலீஸ் வேலைன்னா என்னன்னு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நடுவில் இப்படி ஆகும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல மேடம். எந்த கேஸா இருந்தாலும் கரெக்டா நீங்க டீல் பண்ணுவீங்க. இனிமே நீங்க இல்லாம நாங்க மட்டும் தனியா எப்படி மேடம்? சித்தி, இந்நேரம் உள்ள பாம்பு வெடிச்சிருக்குமா? வெடிச்சிருந்தா வளரி இருப்பாளே. இன்னும் வெடிக்கல போல இருக்கு. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு வெடிச்சிடும். அடடா, இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணிருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தானே, உடம்பு சரியாயிட்டா எப்பவும் போல ஸ்டேஷனுக்கு வர போறேன். மேடம், எப்படி மேடம் வருவீங்க? எப்படியா? எப்பவும் போல நம்ம ஜீப்ல கெத்தா. அதுக்கு இல்ல மேடம், உங்களுக்கு தான் போலீஸ் வேலை. பேபி, என்ன ஒரு பேபி சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் பாத்தியா? இப்ப நீ மாத்திரை சாப்பிடணும். நீ தானே குடுப்ப? ஆமால. அப்பா 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 பா, ஒரு நிமிஷம் பா. என்ன? இன்னைக்கு உங்க பழைய ஜிஎம் பார்த்தேன் பா. அதுக்கு இப்ப என்ன? நீங்க இப்போ எதுக்குப்பா மறுபடியும் வேலைக்கு போகணும்? இந்த பார், நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? ஏண்டி, நிம்மதியா சாமி கும்பிட கூட விட மாட்டியா? இங்க எதுக்கு வந்த? அப்பா மேல இருக்கிற அக்கறையில தாமா கேக்குறேன். இந்த பார், உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. சீதா, வா போலாம். அப்பா 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 ப்ளீஸ் பா. நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு இப்படி உதாசீனப்படுத்திட்டு போறீங்க? இந்த பார், நீ எங்களை உதாசீனப்படுத்தினதை விடவா? அப்பா, ஒரு மனுஷனுக்கு ரிட்டையர்மெண்ட்னு எதுக்கு கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? 30-35 வருஷமா ஓயாம உழைச்சவங்க 55 வயசுக்கு அப்புறம் வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்கணும்னு மட்டும் கிடையாது. தாம் போக விருப்பப்பட்ட இடங்களுக்கு பிடிச்சவங்களோட போறதும், தனக்கு பிடிச்ச புத்தகங்களை வாசிக்கிறதும், எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா ஹாப்பியா தூங்குறதும், வீட்ல பேர குழந்தைங்களோட விளையாடுறதும், இப்படி எவ்வளவோ இருக்குப்பா. இத சொல்றதுக்கு தான் வந்தியா? ஆனா இப்படி எதையுமே அனுபவிக்காம இப்ப மறுபடியும் எதுக்குப்பா வேலைக்கு போய் கஷ்டப்படணும்? மறுபடியும் வேலை செஞ்சா உங்க உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? இந்த பாரு, இதெல்லாம் என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. கோவிலாச்சேன்னு பாக்குறேன். இப்ப இங்கிருந்து நீயா போறியா இல்ல நாங்க கிளம்பி போடுமா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, எனக்கு கவலையே இல்ல. ஆனா வேலைக்கு மட்டும் போகாதீங்கப்பா, ப்ளீஸ் பா.
மலரே பாப்போம். வேலைக்கு போவேனாப்பா. அப்பா வா அம்மா, மலரே. சொல்லுமா அப்பா. எங்க போனாலும் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே வந்துடுறா. பாருங்களேன், இந்த விஷயத்த நான் யோசிக்கவே இல்ல. என்ன சீதா சொல்ற? நம்ம 2 பேரும் சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை விட்டுட்டு மறுபடியும் நீங்க வேலைக்கு போறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல? சீதா, அவ ஏதோ சொல்லிட்டு போறானா, நீ எதுக்கு சீதா அவள மாதிரியே? இல்லங்க, அவ இன்னைக்கு சரியா தான் பேசிட்டு போறா. இது உங்களுக்கு மட்டும் இல்லங்க, ரிட்டையர் ஆன ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். என்னையா இது? சர்டிபிகேட்ட பார்த்துட்டு சரியா இருக்குன்னு தீர்ப்பு சொல்வாருன்னு பார்த்தா இப்படி அதை கிராஸ் செக் பண்ண சொல்லிட்டாரு. அதான் மேடம் எனக்கும் பயமா இருக்கு. ஒருவேளை ரிப்போர்ட் நமக்கு சாதகமா வரலன்னா அவ்வளவுதான். பட் வித்யாவுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு இந்த கோர்ட்டுக்கு வந்தோமோ அதை விட பெரிய தண்டனையே இவருக்கு கிடைச்சிடும். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நானே கையில இருந்த பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இப்பதான் வெளியில வந்திருக்கேன். ஏன் சார், அந்த ரிப்போர்ட் கொடுக்கற ஆள்கிட்ட பணம் ஏதாவது கொடுத்து கரெக்ட் பண்ண முடியுமா? ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி எல்லாம் பேசுறது தெரிஞ்சாலே சுத்தியல் எடுத்து மண்டையிலேயே போட்டுருவாரு. இப்ப பாரு, தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு ஃபேவரா தான் வரப்போகுது. ஆமா மேடம். அப்புறம் என்ன, அந்த வித்யா ஜெயிலுக்கு போயிடுவா. ஜெயில இருந்து திரும்பி வந்தாலும் வேதா அவளை ஏத்துக்க மாட்டா. ஒரு அனாதையா தெரு தெருவா பைத்தியம் புடிச்சு சுத்த போறா. அந்த வேதா குடும்பத்துக்காக பாவம் அவ வாழ்க்கையே நாசமா போக போகுது. ரொம்ப கற்பனை பண்ணிக்க வேண்டாம். நான் இருக்கிற வரைக்கும் வித்யாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னமோ நீ அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன் மாதிரியே ஃபீல் பண்ற. நீ தலை கீழ நின்னாலும் உன்னால அவளை காப்பாத்த முடியாது. பாக்கலாமா? அதான் உள்ள பார்த்தேனே, நீங்க வச்ச லாயர் கோர்ட்டுக்கே வரல. இந்த லட்சணத்துல நீ எப்படிப்பா அவளை காப்பாத்த போற? இந்த லாயர் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை லாயரை கூட்டிட்டு வந்தாலும் என்ன மீறி எவனுமே இந்த கேஸ்ல ஆஜராக மாட்டான். அதையும் தான் பாப்போம். என்ன அவமானப்படுத்தின அந்த வித்யாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். அதே மாதிரிதான் வித்யாவை காப்பாத்த நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் யாரு ஜெயிலுக்கு போக போறான்னு. பாப்போம். தீர்ப்பு எங்க பக்கம் தான் சாதகமா வரப்போகுது. இந்த ராஸ்கல் திரும்பவும் ஜெயிலுக்கு தான் போக போறான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.